பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சத்தியமாயிருக்கிறது. அந்த அபிஷேகம் பொய் அல்ல. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதித்தபடியே அந்த அபிஷேகத்தில் அவரில் நீங்கள் என்ன செய்வீர்களாக? நிலைத்திருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை மையமாக வைத்து தான் நாம் ஆமென் இந்த வாரம் பகல் கூட்டங்களில் முழுவதும் இந்த வசனத்தை நாம் மையமாக வைத்து தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை மையமாக வைத்து அபிஷேகத்தின் வகைகள் என்கிற தலைப்பில் அபிஷேகத்தின் வகைகள் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு அபிஷேகமாக நாம் தியானித்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சத்தமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா ஆமென். நம்ம உட்கார்ந்துருக்கிறது அபிஷேக கூட்டத்தில். ஆமென் பிரைஸ் தி லார்ட். அப்படி தானே? ஆமாம். அப்போ எப்படி இருக்கணுன்றது உங்களுக்கு நல்லா என்ன செய்யும்? தெரியும். ஆமென். ஏன்னா இது ஆவியானவரோடு கனெக்ட் ஆகும்போது தான் நம்ம ஏதாவது ஒன்று அனுபவிச்சுப்போம். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நீங்கள் இந்த இடத்த விட்டு இன்னைக்கு போகும்போது ஒரு சரீரத்தில் ஒரு என்ன சொல்ல ஒரு தீ எரிகிறத அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் போவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் 100% எனக்கு உங்கள் மேலே இல்லை விசுவாசம், அவர் மேலே விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவர் சொன்னதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் என்ன சொல்ல உங்கள் கை இல்லை ஒரு தீ எரியும், உங்கள் உடம்புல ஒரு தீ எரியும். ஒரு தீ எரிகிறத நீங்கள் நிச்சயமாய் உணர்வீர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. எண்ணாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எண்ணாகமம் ஆமென் ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு என்று பெயரிட்டார். கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்கு மேலே அல்ல, அவர்களுக்கு அவர்களுக்கு உள்ளே அப்படிதான் உள்ளே என்ன செய்தது? பற்றி எரிந்தது. ஆமென். இந்த வசனத்தை வைத்தால் நம்ம அக்கினி நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். அக்கினி அபிஷேகம் என்கிற தலைப்பில் இந்த முதல் நாளிலே சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபத்தில் நடத்த போகிறோம். ஆமென். நான் முதல்ல கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் பேச விரும்புகிறேன். நான் அதை குறித்து ஒரு அறிவும் ஒரு வெளிப்பாடும் நம்ம எதற்காக பெற்றுக்கொள்கிறோம், அது நமக்குள்ளேருந்து என்ன செய்யும் அப்படின்ற ஒரு சிந்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நம்ம எதற்காக நம்முடைய நான் பல காரியங்கள் சொன்னாலும் இந்த வசனத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி மையமாக நமக்குள்ளே இருக்கணும். எனக்குள்ளே அக்கினி பற்றி எரிய வேண்டும். ஆமென். பலவிதமான அக்கினி இருக்குது. ஆமென். அபியூபும் நாதாபும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் கர்த்தருடைய அக்கினி எனக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். ஆமென். கிருபையினாலே என்னுடைய சரீரத்தை நான் அதை ரொம்ப ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறேன்னு என் சரீரம் ஒரு தீ எரிகிற மாதிரி என்னால் கிருபையால் இதுவரைக்கும் ஃபீல் பண்ண வைக்கிறார். ஸோ சில நேரம்னா அப்படி என்ன சொல்ல காய்ச்சல் அடித்த மாதிரி அப்படி காதில் ஃபேஸில் கையில் காலில் அப்படி சில ஒரு ப்ரெசன்ஸ் ஏறும்போது தீ அப்படி எரியும். ஸ்தோத்திரம். அதை என்னால் அனுபவிக்க முடியும். ஒரு கட்டத்தில் ஆமென் சொல்லக்கூடாது. ஆனாலும் ஆண்டவரே கொஞ்சம் குறைங்கப்பா, இது என் உடம்பு சாம்பலாயிரும் போல் தெரியுது, கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒருபோதும்
ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கும் கிருபைகளுக்கும் போதுன்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. எப்போ அந்த நம்ம போன வாரம் தியானிச்சு, எப்போ அந்த பெண்மணி அந்த பாத்திரம் இல்லைன்னு சொன்னாலும் உடனே எண்ணெய் நின்றுட்டு. ஆமென். அதனால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாத்திரம் இல்லாட்டாலும் பாத்திரம் இருக்குன்னு சொல்லணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா இல்லைன்ற வேடு போதுன்ற வேடு நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. ஏன்னா எண்ணெய் நின்றோம். ஆமென். அதனால் ஸ்தோத்திரம். நம்ம ஹார்ட் எப்படி இருக்குன்னா ஒரு கடல் மாதிரி இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்தோத்திரம். அப்போது நான் விசுவாசிக்கிறேன், நமக்குள்ளே இந்த அக்கினியை கர்த்தர் பற்றி எரிய செய்வாராக. அக்கினி இல்லைன்னு சொல்லலை, போதாது, இது போதாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னால் மிகப்பெரிய தேவையான ஒரு உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த அக்கினி எனக்குள்ளே பற்றி என்ன செய்யணும்? எரியணும். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ்ஸு. நான் சிலது சொன்னாலும் இதான் நம்முடைய இதுக்குள்ளே தீமர்ஸ் இன்னைக்குள்ளது இதுதான். எனக்குள்ளே இந்த அக்கினி என்ன செய்யணும்? பற்றி எரியணும். எனக்குள்ளே பற்றி எரியணும். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த வியாடை கேட்கும்போது, ஏன்னா சங்கீதத்தில் இருக்குது, நான் தியானிக்கையில் எனக்குள் அனல் உண்டாயிற்று, அனல் மூண்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சங்கீதத்தில் இருக்கும். அப்போ இந்த வார்த்தையை தியானிக்கும் போதே உங்கள் சரீரத்தில் ஒரு தீ நிச்சயமாக கர்த்தர் பிடிக்க வைப்பாராக. புரிகிறவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 விதமாக இருக்கும் அக்கினி. ஒரு சில இடங்களிலே ஆண்டவர் அக்கினியை அனுப்புவார். அக்கினி என்ன செய்வார்? அனுப்புவார். அது ஆபத்து. சோதோம் குமார பட்டணத்தில் தேவன் அக்கினியை அனுப்பினார், அது சாம்பலாயிற்று. ஆனால் சில இடங்களிலே தேவன் அக்கினி அனுப்பவில்லை, சில இடங்கள் தேவன் அக்கினியாகவே இறங்கினார், அது அசைவை கொண்டு வந்தது. ஆமென். சோத்திரம். எழுதுறதுல மும்முரம் எழுதுங்க, பட் இதில் மும்முரம் காட்டிடாதுங்க. சோத்திரம். அப்போது அக்கினியை அனுப்பினால் ஆபத்து உண்டாகும், அவர் அக்கினியாகவே இறங்கினால் அசைவு உண்டாகும். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு என் சரத்தில் தீ எறிகிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆமென். நமக்கிட்ட அவர் அக்கினி அனுப்ப வேண்டாம். ஆமென். இந்த தடிக்காரவன சபையில் கர்த்தர் அக்கினியாகவே இறங்குவாராக. பல பல் மினமால் மனமான மனமோ நிமி Hallelujah. Hallelujah. Shikaraka. ஓ, தீ எரியுதப்போ என்னால் நிப்பாட்ட மனசில். சிலருடைய சரீரத்தை அப்படி தீ எரியுதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓ, அந்நிய பாஷை, அது அந்நிய பாஷை இல்லை சிஸ்டர். ஓ, அந்நிய பாஷை, அது ஒரு அக்கினி தழல், அக்கினி கணல். ஓ, என் சரத்தில் தீ எரியுது. ஆவியா ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்கள். அப்போது அக்கினி அனுப்புவது ஆபத்து, அவர் அக்கினியை இறங்கினால் அசை உண்டாகும், எழுப்புதல் பற்றி பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேத புத்தகத்தில் சில இடங்களிலே தேவன் அக்கினியாக இறங்கினார், சில இடங்களிலே அக்கினி ஒன்று நம்ம தெரிந்ததான். ஒன்று ஓரே பர்வதம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசித்தால் தெரியும். ஓரே பர்வதத்திலே ஆண்டவர் அக்கினியாக இறங்கினார். மோசே இடத்தில் முதலாவதாக. 2வது தேவன் அக்கினியாக இறங்கின இடம் சீனாய் மலை. அதை வேணால் வாசிக்கலாம். யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீனாய் மலை. ஆவியானவர் தேவன் அக்கினியாக இறங்கின 2வது ஒரு இடம் சீனாய் மலை. யாத்திரம் 19-18 வாசிங்க பார்க்கலாம். நான் வாசிக்கட்டா? நீங்கள் எழுதுறல மும்முரமாக இருக்கீங்க. கர்த்தர் சீனாய் மலை மேல் எப்படி இறங்கினார்? அக்கினியாக இறங்கினார். எங்கெல்லாம் இறங்கினாரோ அங்கெல்லாம் அசை உண்டாச்சு, எழுப்புதல் பற்றி பிடிச்சி. என்ன சொல்ல, சரித்திர நிகழ்வாக மாறிச்சு. ஒரே பருவத்தில் அக்கினி இறங்கினார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அங்கே என்ன, எங்கே மோசைய ஒரு அக்கினி மோசை இறங்கினார்.
சீனாய் மலையில் ஆண்டவர் அக்கினி இறங்கினார். மோசேக்கு முகத்தை பார்க்க ஜனங்கள் பயப்பட்டார்கள். அப்படிதானே? மோசையோட முகத்தை பார்ப்பதற்கு ஜனங்கள் பயப்பட்டார். அங்கே அப்படி மூன்றாவது தேவன் அக்கினி இறங்கின இடம் கர்மேல் பர்வதம். கர்மேல் பர்வதம் நம்ம இதை வச்சு தான் கொஞ்ச நேரம் இந்த கர்மேல் பர்வதத்தில் அக்கினி இறங்கினதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதை குறித்து தான் சில காரியங்களை சொல்கிறேன். எவ்வளோ பேசுவேன்னு தெரியாது, நமக்கு அது தெரியும். நமக்கு தீமையாடு எண்ணாகம 11:3 எனக்குள்ளே ஒரு தீ பற்றி பிடிக்கணும். நான்காவது நிறைய இடம் இருக்குது, பட் நான் இந்த 4 மட்டும் சொல்கிறேன். நான்காவது தேவன் அக்கினி இறங்கின இடம் அப்போஸ்தலர் 2 மார்க்கனுடைய மேல் வீட்டறை. அல்லாமலும் அக்கினிமயமான அந்த காற்று அவங்க மேலே இறங்குச்சு அக்கினியாய். இந்த 4 இடங்களிலும் ஆவியானவர் இறங்கினார். ஸோ ஒரு அசை உண்டாயிற்று. ஒரே பருவத்தில் ஒருத்தனுக்காக இறங்கினார். சீனாய் மலையிலே அவர் ஒருத்தருக்காக இறங்கினார். கர்மேல் பருவத்தில் ஒருத்தனுக்காக இறங்கினார். ஆனால் மார்க்குடைய மேல் வீட்டறையிலே அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்காக அவர் இறங்கினார். அதாவது அதை நான் சொன்னேன்னா, நான் ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாம் அக்கினியாக தான் போவீங்கன்னா, அவர் எங்கே அவர் இறங்கினாரோ ஆமீன் அந்த இடத்துல அக்கினி பற்றி பிடிக்கும். அதாவது அதை கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா, எங்கே அக்கினி இறங்கினாரோ அங்கே இருக்கிற எல்லாரும் அக்கினியாக மாறுவார்கள். அவ்வளோதான். அப்படி தானே? 120 பேர் மேல் ஆண்டவர் அந்த மேல் வீட்டரில் 120 பேர் இருந்தார்கள். 120 பேரையும் கர்த்தர் அக்கினியாய் மாற்றி அனுப்பினார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 120 பேரை ஆண்டவர் எப்படி மாற்றி அனுப்பினார்? அக்கினியாக தான் அனுப்பினார். அப்போது இந்த இடத்துல நீங்கள் சும்மா வந்து உட்கார்ந்தாலும் சரி, வந்துட்டு உறங்கினாலும் சரி, அப்புறம் என்ன வந்து வேடிக்கை பார்த்தாலும் சரி, ஏன்னா இந்த இடத்துல அவர் அக்கினி இறங்கி இருக்கிறனால இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் அவர் அக்கினியாய் மாற்றித்தான் அனுப்புவார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. சரி, இனி 1 ராஜாக்கள் 18 வருவோம். ஆமீன். இங்கே கர்மேல் பருவத்தை எனக்கு இந்த ஆவியர் தந்து தான் எனக்கு இந்த அபிஷேக கூட்டமே எனக்கு தந்தார். அதனால் நான் முதல் அன்னைக்கே தினிச்சு, எத்தனை ஒரு நாள் வந்தாலும் சரி, 2 நாள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, முதல் நாளே அக்கினி அபிஷேகத்தை குறித்து பேசணும், ஜபத்தில் நடத்தணும். அன்னைக்கே அந்த வார்த்தையை தந்த அன்னைக்கே நான் தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே ஏன்னா தெரியும் என்ன வியாழன் வெள்ளி சனி எல்லாம் ரொம்ப நிறைய பேர், ஒருவேளை கொஞ்சம் பேர் கூட வரலாம். ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் சொன்னது அப்படி எனக்கு தெரியாது, நீர் இந்த வேடை தந்து முதல்ல சொன்னதுனால ஆமீன் ஸ்தோத்திரம். நான் முதல் நாள் கூட்டத்திலே இதை குறித்து பேசுவேன் ஆண்டவரே அப்படின்னு அன்றைக்கே தீர்மானம் பண்ணேன். அதுலேயும் ஆண்டோடைய நடத்தலை என்னால் உணர முடிஞ்சு, அதனால் தான் நான் ஸ்ட்ராங்காக சொன்னது, இன்னைக்கு வருகிற எல்லாரையும் கர்த்தர் அக்கினியை மாற்றி தான் அனுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எல்லாருடைய சரீரத்தையும் அக்கினி பற்ற வைக்க ஆரம்பிச்சுட்டான். நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எனக்கு மைண்டே மாற்றி ஆண்டவர் இந்த அபிஷேக கூட்டத்தை கொண்டு தந்தாருன்னா, நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, என்னை காட்டிலும் உங்களை காட்டிலும் அவர் தீவிரமாக இருக்கிறார் இதற்குள்ளே தம்முடைய வல்லமை பற்ற வைப்பதற்காக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. சரி, இந்த அக்கினியின் விசேஷம் முதலாவது பல காரியம் உண்டு, பட் எல்லாம் சொல்லலாம். பட் என் சிந்தையில் ஜெபத்தில் இருக்கும்போது என் சிந்தையில் ஆண்டவர் போட்ட காரியத்தை மட்டும் சொல்லுகிறோம். 39ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, அக்கினுடைய விசேஷம் என்னென்னா, நம்பர் 1, அவர்கள் என்ன சொல்ல கேட்குறதாக மட்டும் இருக்காது, அவர்கள் ஏதோ ஒன்றை, இப்படி சொல்கிறேன், இதுவரைக்கும் பார்க்காத ஒன்றை அவர்களை பார்க்க வைக்கிற வல்லமை இந்த அக்கினிக்கு இருக்கிறது.
ஜீசஸ் ஜீசஸ் அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது ஆவியான சிந்தையில் இப்படி போட்டார், இந்த அக்கினி யார் மேலெல்லாம் வெளிப்படுகிறதோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத ஒன்றை பார்ப்பார்கள். அவர்களிடத்திலிருந்து மற்றவர்கள் எங்கும் பார்க்காத விசேஷத்தை இந்த ஜனங்களிடத்தில் தேவன் பார்க்க வைப்பார். ஆமென். நாம் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த அக்கினிக விசேஷம் கேட்குறதல்ல, இந்த அக்கினிக விசேஷம் பார்க்கறது தான். ஆமென். ஸோ மோசே என்ன சொல்கிறாரு? ஓரே பிறந்தரி, நான் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று கிட்ட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், இந்த சபையை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இங்கே வருகிற ஜனங்கள் கேட்டுட்டு மட்டும் போக மாட்டாங்க, அனுபவிச்சுட்டு மட்டும் போக மாட்டாங்க. கர்த்தருடைய செய்கைகளை இந்த 22வது நாளிலிருந்து என்ன சொல்ல, எங்கேயும் பார்க்காததை இந்த சபையிலே கர்த்தர் பார்க்க வைப்பாராக. வெரி குட். என்ன மகிமை, என்ன மகிமை, என்ன மகிமை, என்ன மகிமை. ஊடாரா சத்து நாள் அறத்தன ஊடாலார ஷதரலர ஊடாலார ஷியாதர ஊடாலார ஷியாதர. ஓ ஆமென். அப்போது என்ன வேடு இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் செருபாபேல் ப்ரேயரை நான் ப்ளஸ் பண்ணுறேன். மக்கள் ஜெபித்துட்டு மட்டும் போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. மக்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு மட்டும் போக மாட்டாங்க. தேவனுடைய கிரியைகளை உங்கள் வீடுகளிலே கர்த்தர் பார்க்க வைப்பார். நான் சும்மா சொல்லலை, உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலை. இது நடக்கும், நடக்கும். ஹல்லேலூயா. சரத்து பிரசன்ஸை ஃபீல் பண்ணுனா கடைசியில் ஜபத்தை நடத்துன்னு சொன்ன காரணம் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே கை தட்டிகிட்டு இருந்தா, நான் உண்மையை சொல்கிறேன், உங்களை மாதிரி நான் கை தட்டிட்டு இருப்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல, வாய்ப்பே இல்லை. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். பட்டு நீ சோத்திரம். ஆமாம், நீங்கள் பழகிட்டீங்களா எப்படின்னு தெரில. நம்ம 5 நிமிஷம் வேணால் வாங்கி தட்டலாம், 10 நிமிஷம் தட்டலாம், அதுக்கு மேலெல்லாம் என்னால் முடியாது. சோத்திரம். இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன ஓவர்டேக் பண்ணி போயிட்டிய, உங்களுக்கு அந்த கிருபையை கத்த தந்துட்டார். ஆமென். நாங்கள் கையை தட்ட வச்சு பழகிட்டோமா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் கை வலிக்குமேனா நான் கை தட்டாண்டான்னு சொல்லும் போதும் அதனால் எனக்கு வரமாட்டேங்குது, கை தட்டுங்கன்னு சொல்லுங்கன்னு. ஆனால் என்ன செய்ய, ஆண்டவர் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அவர் அக்கினியாய் இறங்குவதையும் ஆமீன் அவங்க கண்டாங்க. அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் கண்டாங்க. அவர் அக்கினி அது எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. ஆமீன். தகன பலியையும் 38 தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து, அப்போது வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை இப்படி இன்னொரு வேடை கூட அந்த அடுத்த அந்த 39ஆம் வசனத்தில் ஆரம்ப வார்த்தை இப்படி சொல்கிறேன். ஒரு சிலர் அல்ல கண்டது. ஆமேன். ஜனங்கள் எல்லாரும். அப்போது புரிகிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், தேவன் அக்கினியாய் இறங்கி இருப்பதையும் அவர் செயல்படுவதையும் ஒரு சிறு கூட்டம் அல்ல. புரியுது நினைச்சு உங்களை கைத்தட்ட சொல்லுங்க, கைத்தட்டுங்கன்னு சொல்கிறேன். எனக்கு தைரியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெருங்கூட்ட ஜனம், ஒரு பெருங்கூட்ட ஜனம், ஒரு பெருங்கூட்ட ஜனம் இங்கே அக்கினி எரிவதை நம்ம ஒரு பெருங்கூட்ட ஜனம் பார்க்க போகிறது. அவர் அக்கினியாக இறங்குறத உங்கள் சரீரம் எரியுது சிஸ்டர், உங்கள் சரீரம் எரியுது. சிலருடைய இல்லை, அந்த சாரி டேடி சாரி எல்லாருடைய சரீரம்
ஓ காமா காரா காரா தேங்குலோ பேனா ஷியா லார்த்தா லாப்பா கோபி பேனா ஷீபி ரீபி ஓரியா தனல ரகதினி. ஓ ஏ கை தட்டும் போதே சொல்லுங்க, ஒரு பெருங்கூட்டம் பார்க்க போகுது. அந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து வர்ற வேர்டு எஃபெக்ட் ஆகும். இந்த பிரசன்ஸில் நீங்கள் சொல்கிற வேர்டு பயங்கர எஃபெக்ட். சொல்லிடுங்க, கட்டளையிட்டுருங்க. ஒரு பெருங்கூட்டம் பார்க்க போகுது. பெருங்கூட்டம் பார்க்க போகுது. பெருங்கூட்டம் பார்க்க போகுது. ஹல்லேலூயா. உடலர ஷகதரகட உடலர ஷியாதர. ஆமென் ஜீசஸ். ஆமென். ஸ்தோத்திரம். பார்த்தா என்ன நடக்கும்? 39 அதிலே இருக்கு. பார்த்தா என்ன நடக்கும்? முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஆமென். பார்த்தா என்ன நடக்கும்? ஒன்று நடக்காது. என்ன நடக்கும்? ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சொல்லிட்டாங்க, இனி பாகால் அல்ல தெய்வம். ஆமென். சொல்லுங்க, பாகால் அல்ல தெய்வம். யார் தெய்வம்? கர்த்தரே தெய்வம். நான் கேட்குறேன், எலியா சொன்னாரா கர்த்தரே தெய்வம் சொல்லுங்க, பாகால் தெய்வம் இல்லைன்னு சொல்லாதுங்கன்னு சொன்னாரா? நோ 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 நோ. ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். அக்கினி இறங்கினாலே அதோட விசேஷம் அது கேட்க வைக்காது, அது உணர மட்டும் வைக்காது, அது பார்க்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை இதுவரைக்கும் பார்க்காததை ஆமேன் அவங்க பிரமிக்க வைக்கத்தக்க அளவில் கர்த்தர் பார்க்க வைக்க போகிறாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நான் இப்படி சொல்லுவேன், இந்த கர்மேல் பர்வதத்துக்கு நான் இது இன்றைக்கி காலையில் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா தலைவர் 3.5 வருஷத்துக்கு மேலே அந்த சாரிபாத்து ஊருக்கு விதவிக்கு வீட்லையும் அப்புறம் அந்த கேரி தாற்றண்டையிலையும் அவன் 3 வருஷம் ஜோம் பண்ணி தீயாட்டாங்கம் எங்கே வந்து நிற்கிறாரு. ஆமே, இங்கே ஆகாப் ராஜா முன்னாடி தன்னை காண்பிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அவர் இங்கே வந்து செஞ்ச வேலையே அக்கினி இறக்குறத. கர்மேல் பர்வதத்தை எல்லாரும் வர சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் மலைக்காண்டி ஜோம் பண்ணது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் நினைக்கிறேன் தலைவர் அக்கினியாக மாறுறார். அப்போது நான் 2வது ஒரு வேடை சொல்லிடுறேன். மணி இப்போமே 12 ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் அக்கினியாக ஒருவன் மாறினால் அவன் எது செய்தாலும் அது தோல்வியில் முடியவே முடியாது. அவன் எதை செய்தாலும் அதில் வெற்றியை மட்டும்தான் பார்ப்பான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. ஆமேன். உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன் பாஸ்டர். இது செஞ்சு நோ. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தீய இருந்தனால என்னாச்சுன்னு சொன்னால் அது ஏதோ ஒன்று கண்டாங்க. அதனால முடிவில் ஜனங்கள் ரட்சிக்காக தான் பட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமேன். திரும்ப இந்த வேடை வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும், ஏன்னா கர்த்தர் அக்கினியாக மாற்றிட்டு இருக்கிறனால நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காததை உங்கள் கண்களால் கர்த்தர் அந்த மகத்தான செயல்களை பார்க்க வைக்க போகிறார். ஊடாராபா ஷீகாதார கடர். உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களோட கண்கள் பார்க்கும் சிஸ்டர், பிரதர், உங்கள் கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்க வைப்பார். ஏன்னா இந்த அக்கினிக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. ஆமென். மோசே முதல்ல பார்த்தான், அந்த முட்செடி என்ன எரிகிறது, என்ன ஆமை முச்சடி எரியுது, சாம்பலாகலை, இது என்ன அப்படி மோசே பார்த்தான். ஸ்தோத்திரம். அடுத்து நடந்தது என்ன? முதல்ல மோசே பார்த்தான். அடுத்து எகிப்துக்கு போன போது ஜனங்கள் மோசேனிடத்தில் பார்த்தார்கள். உண்மைதானா? தண்ணி ரத்தமாக மாறுது. அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போனாலும் எனக்கு இங்கேயே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுறார், ஏன்னு தெரில. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே.
வெட்டுக்குழி வருது, என்ன இல்லாமல் வருது. சோத்திரம். பார்வன் பார்க்குறான், என்னடா இவன் நீங்கள் இதுவரைக்கும் உங்களிடத்தில் அவன் பார்க்க வைக்கிறான்னா அவன் வேற ஒன்றை பார்த்துட்டாக்க வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். அதுதான் கர்த்தர் அக்கினியாக இறங்குனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10,000ங்களில் சுந்தரனே ஷாரோனின், எஸ், 10,000ங்களில் சுந்தரனே சாரோனின் ரோஜாவே அங்கேக்கு துல்லியனா அங்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் பாஸ்டர், என் சரத்தில் அபிஷேகம்ல இதுக்கு இன்னைக்கு பேர் அக்கினி தான். என் சரத்தை ஒரு தீ எரிகிறத, ஒரு அபிஷேகம் ஒரு தீ எரிகிறத நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன் சொல்கிறவங்க ஒரு ஆமே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன். அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், உங்களிடத்தை கர்த்தர் பார்க்க வைப்பார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, ஆமே, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்வியை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. எடுக்கிற முயற்சிகளில் அது வெற்றியே தான். உங்கள் சரீரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும். உங்கள் குடும்பத்து விஷயத்தில் நீங்கள், ஐயோ, ஹல்லேலூயா, ஓ ஷகதரா ரீபா லாகாதாரா, எரியட்டு எரியட்டு எரியட்டு, சரீரங்கள் எரியட்டு எரியட்டு எரியட்டு. சிஸ்டர், நீ என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும். பிரதர், நீ என்ன செஞ்சாலும் சக்ஸஸ். சிஸ்டர், நீ என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும். அதில் தோல்வியை நீ பார்க்க மாட்டுங்க. அந்த அக்கினி எரியுது, அந்த அக்கினி எரியுது, அந்த அக்கினி எரியுது, அந்த அக்கினி எரியுது. ஊடா லாஷா ராகா ராகா மானா ஊடா லாரா தீடா ராக்கோ லாமா நீமி ஊடா ராலா ஷீபா. கை தட்டாட்டாலும் பரவாயில்ல, அந்நிய பாஷை மட்டும் பேசலாம், அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. ஊ கனமான ஷிகாதரா ஊடாரா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நான் எல்லாம் சொல்லிடணும், அதனால் உட்காருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். இது நடக்கும், இதெல்லாம் எழுதி வைக்கிறீங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். அடிக்கடி இது யூடியூப்பில் இருக்கனால போய் கேட்கணும், அடிக்கடி இந்த மெசேஜ் கேளுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமேன். உங்களுக்கு தேவை அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். அந்த வேர்டு இது, ஏன்னா நான் லோக்கல் வேர்டு நிறைய விட்டால் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் பேசுகிறது, கட் பண்ணிட்டு தான் போடுறது. ஏன்னா மக்களுக்குள்ளது அது உலகம் பார்க்க தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் செய்கிறதில்ல சக்ஸஸை பார்ப்பீங்க. அக்கினி இல்லாமல் செஞ்சிடாதுங்க, நின்றுட முடியாது, சக்ஸஸை பார்க்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அக்கினியாக மாற்றியிருக்கிறாரு. ஆமாம், இதில் நிரம்பி செய்கிறதுனால அது எது செய்தாலும் அதில் சக்ஸஸ் தான் நம்முடைய கண்கள் பார்க்க. மூணாவது, இது ரொம்ப தேவை. நான் போன வாரம் எனக்கு நான் பேசினேன், லாஸ்ட்டில் நான் பேசினேன், சனிக்கிழமை பேசினேன். அன்றைக்கி தடை செய்கிறவர், சனிக்கிழமை பேசினேன். அது திரும்ப நான் அதை சொல்கிறேன். நான் அன்றைக்கே சொன்னேன், நான் இந்த அபிஷேக கூட்டத்தில் பேசுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. யாரை? இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை. இப்போது நான் உங்கள்கிட்ட செய்ய முடியாத ஒன்று நான் சொல்கிறேன்னா, நீங்கள் செய்யக்கு முன்னே என்ன சொல்லுவீங்கன்னா, முடியாது பாஸ்ன்னு சொல்லிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? செய்ய முடிகிற, உங்களால் செய்ய முடியும்னு ஒன்று வந்தனால தான் ஒரு காரியத்தை சொல்லும்போது செய்யலான்றீங்க. ஓகேவா? இந்த எலியா என்ன சொல்கிறான்னா, நம்ம இது பண்ணோம், அக்கினி எங்கே இறங்குமோ அப்போ அவங்க ஒத்துக்கொள்ளலாம், கர்த்தர் தான் தெய்வம் என்ன செய்யலாம். நீங்கள் பலி செலுத்துங்க. உங்கள் தெய்வம் அக்கினி இறக்குச்சுன்னா ஆமேன், பாகால் தெய்வம் ஒத்துக்கொள்ளலாம். நான் ஜெபிக்கும்போது எங்கள் தெய்வம் கர்த்தர் அக்கினி இது பட்சிக்கப்பட்டுனா கர்த்தரே தெய்வம் என்ன செய்யலாம், ஒத்துக்கொள்ளும். இதை
அவர்கள் இதை சம்மதித்தார்கள். பாகாலின் தீர்க்கதரிசி. புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி சொல்கிறேன், நான் ஒரு இது சரித்திரமும் கூட, இதை நான் 1-2 பாஸ்டர்ஸ் பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறேன். அதாவது இவர்களால் அந்நிய அக்கினியை அவர்களால் இறக்க முடியும். என்னது அந்நிய அக்கினி அவர்களால் என்ன செய்ய முடியும்? அதனால தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ரெண்டாவது, அந்த அக்கினி இறக்குவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சி சாதாரணமானதல்ல. இதை முடியாது அப்படின்னு அவங்களுக்கு முதலே தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சு இது வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அபியூபும் நாதாபும் நான் இன்னைக்கு வாசித்தேன், அவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அக்கினி? ஸ்தோத்திரம். அவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. அப்போது இவர்களால் அக்கினியை இறக்க முடியும். என்ன அக்கினினா ஒரிஜினல் அக்கினி அல்ல, அந்நிய அக்கினியை இறக்க இவர்களால் முடியும். புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இவன் கொடுத்த சவாலை அவர்கள் ஏற்று கொண்டார்கள். என்னாகமம் 26:61 எத்தனை நிறைய இருக்கு 26:4 வாசிங்க. நாதாபும் என்னாகமும் 3:4 3:4 நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது. வாசிங்க அந்த வார்த்தை. நாதாபும் அபியூவும் சீனாய் அந்நிய அக்கினியை போதும் கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அப்போ அவங்க என்ன அக்கினியை கொண்டு வந்திருக்கிறாங்க? அந்நிய அக்கினியை. அடுத்து எண்ணாம 26:61 அந்த வார்த்தை அப்படி சொல்லு. எண்ணாம 26:60 நாதாபும் அபியூவும் போது அப்போது என்ன அக்கினியை கொண்டு வர முடியும்? அந்நிய அக்கினியை கொண்டு வர முடியும். மை கொஸ்டின். அப்போ இவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கு முயற்சி எடுத்து ஏன் கர்மேல் பர்வதத்தில் அவர்களால் கொண்டு வர முடியல? ஏகப்பட்ட தீர்க்கதரிசிகள், பாகால் 1-2 பேரில். ஏன்னா மோசே பாம்பை போட்டபோது மந்திரவாதிகளும் என்ன போட்டாங்க? கோலை போட்டபோது எப்படி மாறிச்சு? பாம்பு. இப்போ உள்ள மந்திரவாதிகளும் ஒன்றுமே கிடையாது. இப்போ உள்ளவங்க எப்படி போடுவாங்கன்னா ஒளிச்சு வச்சு வேணால் வெளியே கொண்டு போடுவோம். அப்படி தானே? உண்மை. அதான் ஒரிஜினலாம் காட்ட மாட்டோம். அங்கே அன்னை உள்ளவங்க ஹீரோ. கோலை போட்டோன்னா பாம்பு. ஆனால் இது அந்நிய பாம்புன்றது எது நிரூபிக்கப்பட்டது? மோசேக்க பாம்பு எல்லாத்தையும் விழுங்கி போட்டுச்சு. ஸோ ஒவ்வொன்றா உள்ளே போகுது. மோசே நான் நினைக்கிறேன் அந்த பாம்பு மட்டும் வாயை பழந்து வச்சுட்டு மட்டும் இருக்கும். சோத்திரம் எல்லாம் குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே விழுந்துக்குச்சு. நிற்க முடியலை. அப்போது ஒன்றை புரிந்துக்கணுங்க, கண்டிப்பாக அவர்களால் அந்நிய அக்கினியை இந்த கர்மேல் பர்வத்தில் கொண்டு வர முடிந்திருக்கும். ஒரிஜினல் கொண்டு வர முடியாது. அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் என்ன அக்கினியை கொண்டு வர முடியும்? அந்நிய. அப்புறம் என் மைக்கோஸ் ஏன் அங்கே வரல? நான் சொல்கிறேன், அக்கினியை சுமக்கிற ஒருவனுடைய பாதம் அந்த கர்மேல் பர்வதத்தில் நின்றபடியினால அந்நிய அக்கினியை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. புரிகிறவங்க ஆமேன்? ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் அக்கினியாக மாற்றிட்டார். இனி அக்கினியாக ஜெபிக்கணுமான்னு வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா தீ எரிய ஆரம்பிச்சிட்டு இது ஒவ்வொரு செக்ஸாக வரும்போது தீ பிடிக்கும். ஆமேன். ஸோ நீங்கள் நம்ம இவ்வளோ வரும்போதும் ஒருவனை அக்கினியை, ஏன்னா 3 வருஷமாக்கும் தலைவர் ஆண்டவர் ப்ரேயர்லேயே விட்டது எலியாவை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அவன் அப்படி தீயா வந்து நிற்கிறான். ஆகாபுக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது, நடுங்கிட்டான். நேராக வா கர்மேலுக்கு. அதுக்கப்புறம் தான் மலைக்கே எலியா போனது. ஸோ ஏன்னா அவ்வளோ தீயா வந்து நிற்கிறாரு. அவனுடைய பாதம் கர்மேல் பர்வதத்தில் இருந்த ஒரே காரணத்தினாலே பாகாலின் தீர்க்கதரிசிகளால் அந்நிய அக்கினியை கர்மேல் பர்வதத்துக்குள் கொண்டு வர முடியவில்லை. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்ம உங்களை அக்கினியாய் மாற்றி இருக்கிறபடினால என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன்னா நான் அபிஷேகம் மட்டும் சொல்லி அபிஷேகத்தை நடத்திட்டு போயிடலாம், அது ஓகே. ஆனால் இதை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். என்ன நடக்கும், ஏன் இது வேணும், ஏன் அக்கினி எதுக்கு வேணும், இது என்ன செய்ய போகுது, அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அபிஷேகத்தை சுமக்கிற அக்னியை சுமக்கிற ஒரு தேவ மனுஷனாக கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறபடினால பிசாசின் கிரியைகளை செயல்படாதென்றில்ல, செயல்பட முடியாதபடிக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தடுக்கிறவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார், தடை செய்கிறவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சாதி ஏசுதாசன், அந்த ஸ்தாபகர் தேவ மனிதர், அவரை குறித்து பல சாட்சிகள். ஆமென். அப்போ அவர் என்ன சொன்னாங்க, அவர் ஹிந்து கோயிலில் போய் அவர் இருந்தபோது பியா ஓடிட்டு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், வரணுன்னா அவனை வரட்டுன்னு சொல்லிச்சான். அப்போ அவர் யாராக இருந்தார், அவர் அக்னியை சுமக்கிற ஒரு மனிதனாக இருந்தனால மற்ற பிசாசுகள் உள்ளே வருவதை தடுக்கிற ஒரு தேவ மனுஷன் அங்கே இருந்தார். ஆமென். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். உண்மையான அக்கினியை சுமக்கிற அக்கினியாக்கப்பட்டவர்களை கர்த்தர் இந்த ஊரில் இந்த சபைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அந்நிய பாவங்கள், அந்நிய இச்சைகள், தேவ சித்தமில்லாத ஒரு காரியங்கள் நம்ம தேசத்தை, நம்ம ஊரில் நான் விசுவாசிக்கிறேன், இனி கர்த்தர் நடக்க விடமாட்டார். நடக்கணும்னா யார் மாறணும், நம்ம மாறணும். யார் மாறணும், தடை செய்கிறவங்க மாறணும். நம்ம யார் தடை, நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எலியாவினுடைய பாதம் கர்மேல் பர்வதத்தில் மிதிக்கப்படாமல் இருந்திருக்குன்னா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அக்கினி சுமக்கிற ஒருத்தன் அங்கே நின்னனால அவர்களால் கொண்டு வர முடியாது. புரிகிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன். சூசைடுகள், தற்கொலைகள் இயேசு நாமத்தில் தடை செய்யப்படுவதாக. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் தடை செய்யப்படுவதாக. மந்திரவாதங்கள், யாகங்கள் இயேசுவின் நாமத்தில் தடை செய்யப்படுவதாக. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். சர்ச்சில் போய் கைத்தட்டி ஓரா பர்றா வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்கிறான். அவள் இருக்கனால என்னால் அந்த ஊருக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வர முடியும். அவள் போனாதான் என்ன செய்ய முடியும், வர முடியும். அவள் போகிற மாதிரி இல்லை, நீ வர்ற மாதிரி கிடையாது. சோத்திரம். இதான் விட்டுற. ஹல்லேலூயா. ஐயோ ஐயோ ஆமென். ஏன்னா இங்கே ஒருத்தன் அக்கினியை சுமக்கிற ஒருத்தன் அந்த ஊர் அந்த பர்வத்தில் நின்னனால ஒரு அலையிலே சொல்லுங்க, நீ சர்றத்தை கீறி பார்த்தாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. தலைவர் பரியாசம், உறங்க போயிருப்பார். கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக சொல்லியிருக்கு பைபிளில், வேண்டாம்னு நினைக்கிறேன். சோத்திரம். அங்கே பாத்ரூம் போயிருப்பார், சீக்கிரம் கூப்பிடுங்க. ஏன்னா இவனுக்கு தெரியும் அக்கினியை சுமக்கிற ஒருவன் நான் இதில் இருக்கிற வரையிலும் ஆமென், இன்னொரு பிசாசின் கிரியைகளோ அந்நிய அக்கினியோ இது வர முடியாது. இந்த அக்கினி அதை தடை செய்கிறதா இருக்கிறது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஒரு அக்கினி இந்த ஆலயத்துக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை அக்கினியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமென். பைபிளை மூடி வைப்போம். மணி 12:45 ஆகிட்டு ஒரு 5 நிமிடம் மட்டும் ஜெபத்தில் நடத்தும்படியாக விரும்புகிறேன். ஊடாபாராபாலா ஷிகாதரகடரகதனா. நான் ஒரு 7-8 பாயிண்ட் எழுதி வச்சேன். ஆமென். போதும், இந்த 3 போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இது நம்ம அக்கினியாய் மாறுகிற ஒரு நேரம், இது நம்ம அக்கினியாய் மாறுகிற ஒரு நேரம், இது நம்ம அக்கினியாய் மாறுகிற ஒரு நேரம். கர்த்தர் நம்மை அக்கினியாய் மாற்றுகிற நேரம். என் ஆவியில நான் உணர்கிறேன், சில அந்நிய அக்கினிகள் தடிக்காரவங்க தேசத்தை விட்டு இந்த 22வது நாளில் உன் சரீரம் தீயா மாறுது, உன் சரீரம் தீயா மாறுது. நீங்க உங்க வீட்டில் கால் வைக்கும் போது, உங்க வீட்டில் நீங்க
ஆவியானவர் சொல்லுகிறார், சிலருடைய காலில் தீ பிடிக்குது, சிலருடைய ஆமென் ஆமென். நான் உணர்கிறேன். நீங்கள் முழங்கால தான் நிற்கிறீங்க, ஆனால் உங்கள் காலில் ஒரு தீ பிடிக்குது, சிலருடைய கால். ஏன்னா நீ எங்கே கால் வைக்கிறாயோ அந்த இடம் அக்கினியாக மாறும், பெற்றுக்கொள். கமான் பெற்றுக்கொள். இன்னும் ஓஹோ ஆவியானவர் தெளிவாக சொல்றார், இடது கால் தீ பிடிக்குது. அப்படியே வலது காலில் ஷிஃப்ட் ஆகட்டும். ஊடாபா நீ சிஸ்டர், நீ எந்த இடத்துல கால் வச்சாலும் அது தீ பிடிக்கும். வாங்கிக்கோ. ஊடா பல சேர்ல இருக்கிறவங்க கை தட்ட முடியாதுன்னா பரவாயில்ல. ஆமாம், நீங்கள் கை தட்டிட்டே இருக்கிறீங்க. பிடிக்குது. ஓ ஷா ரே பகதடரகதுனி ஊடா லபரபலப ஷியாதனா. ஆமென். நான் ஒரு காட்சியை பார்க்குறேன். இந்த பிரதேசத்தை விட்டு சில அந்நிய அக்கினிகள் வேரோடு துரத்தப்படுது. சிலருக்கு காலில் தீ பிடிக்கிறத ஆண்டவர் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். நீங்க அனுபவிக்கிறீங்க. ஓ ஷக ரக ரீபா லப ரீபா லக தடகத ரகசியம். முழு சரீரம் அக்கினியா மாறுது. சந்தரால ரகசி. ஓ 10,000ங்களில் சுந்தரனே சாரோனின் ரோஜா. 10,000ங்களில் சுந்தரனே சாரோனின் ரோஜா. அங்கேக்கு துல்லியனா அங்கு மாத்திரம் சொல்லுங்க. அங்கேக்கு துல்லியனா அங்கு மாத்திரம். அபிஷேகம் என் சம்பத்தானே துல்லியம் சொல்ல வேறொன்னும். இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் அடுத்த கட்டம் ஒவ்வொரு செக்ஷன்லையும் கத்த செய்ய போகிறாரு. இன்னைக்கு நாளே உங்களை அக்கினியா மாத்திட்டாரு. இனி நீங்களே ஒரு பெரிய தீ பிடிக்க ஐயோ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பட்டணத்துக்கு தீய பற்ற வைக்கிற ஒரு ஆளா அப்பா உங்களை மாத்திட்டாரு. ஓ ஷரகாஷி பெற்றுக்கொள்ளுங்க. ஷாதாரா ரே ககஷியாந்தனா. நீ சிஸ்டர், நீ என்ன கட்டளையிட்டாலும் நடக்கும். நீ இது நடப்பதாக நீ எது கட்டளையிட்டாலும். ஏன்னா இனி உன் நாவு அது சாதாரண நாவல்ல. உன் நாவு அக்கினியாய் பற்றி எறிகிற நாவு. கட்டாரத்தை விட இடம் கொடுத்துறாத, சாபம் போட இடம் கொடுத்துறாத. நான் ஆசீர்வதிக்கிறேன். இதே பிரசன்ஸ் நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆமாம், இந்த டிசம்பருக்குள்ள இந்த சபையில் 200க்கு மேல் ஆத்துமாக்கள் இருப்பார்கள். ஆமேன். அல்ல, நீங்களும் கட்டளையிடுங்க. உங்க நாவல் அந்த தீ இருக்கு. சொல்லு. ஆமா, இந்த டிசம்பருக்குள்ள இந்த சபையில 200க்கு மேல் ஆத்துமாக்கள் இருப்பார்கள். கட்டளையிடு. அந்த தீ நடக்கும். ஓ சில திருமணங்கள் நடக்கும். ஆமேன் சிஸ்டர். சில சகோதரிகள் கன்சீவ் ஆவார்கள். ஆமேன். ஐயோ, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணையும். சூப்பர் நேச்சுரல் சாட்சிகள் நாங்கள் கேட்போம். என் சரணம் எரியுது. அப்போ என்ன அபிஷேகம். ஓ ஷியாதரா தீராபால ஷியாதரா ஹஷி. முடிக்க மனசு வர மாட்டேங்குது.
ஷீயா தரலரா கத்தனரக்க. ஆமேன். சொல்லுங்க, ஒரு வார்த்தை கூட கட்டளை. இந்த அபிஷேக கூட்டம் ஆமே அசாதாரணமானதா இருக்க போகிறது. இன்னைக்கு இது ஒரு ஆரம்பம் தான். இன்னைக்கு தீயை தான் பத்த வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களை அந்த தீயை உங்க காலில், உங்க நாவில், உங்க சரத்தில் அவர் பத்த வச்சிருக்கிறார். இது ஒரு ஆரம்பம் தான். இனி 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 ஆமே இனிதான் வேட்டை. ஓ நல்ல பிதாவே, நன்றி உடம்பை வாழ்த்துறோம், போட்டுறோம். இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் ஒரு தீயை பற்ற வச்சுட்டீர், அதற்காக நன்றி அப்பா. எங்களிடத்து ஒன்றுமே இல்லை. எனக்கு மண்டையை மாற்றி அபிஷேக கூட்டம் நடத்தணும்னு வச்சு வார்த்தைகளை தந்து நீ நடத்துகிற எல்லா தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். உபவாசம் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆமேன். ஒவ்வொரு செக்ஷனை உம்முடைய கருத்தில் விட்டு தரும். நீங்கள் எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. எல்லோரும் வரணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லைப்பா. யார் மேலே அந்த அபிஷேகம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிற அபிஷேகத்தை யார் மேல் ஊற்றுகிறது அவங்கள கொண்டு வரும். அவங்க தடையில்லாமல் வந்துடட்டும். ஒரு பெரிய அசைவு பற்றி பிடிக்கட்டும். சபை ஆத்துமாக்களை நிரம்ப போகிறது. இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். நம்முடைய நல்ல கருத்தை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திர, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திர. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்.